இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு சரியாக இருந்தால் பல நோய்களை தடுக்க முடியும். ஒவ்வொரு நபரும் உடல் எடை பார்ப்பது போல் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை சரிபார்ப்பது முக்கியமானது. குறிப்பாக 55 விழுக்காடு பெண்களுக்கு இரத்த சோகை இருப்பதாக ஆய்வு கூறுகிறது. சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்க தேவையாக இருப்பது பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமினான ஃபோலிக் அமிலமாகும். அதனால் ஃபோலிக் அமில குறைபாடு இருந்தால் ஹீமோகுளோபின் அளவு தானாகவே குறைந்துவிடும். ஃபோலிக் அமிலம் வழமையாக உள்ள பச்சை காய்கறிகள், ஈரல், அரிசி சாதம், முளைத்த பயறு, காய்ந்த பீன்ஸ், கோதுமை, தானியங்கள், கடலை, வாழைப்பழம் மற்றும் ப்ராக்கோலி போன்ற உணவுகள் ஆகும். பேரீச்சம் பழத்தை தேனில் 3 நாட்களுக்கு ஊறவைத்து பிறகு வேளைக்கு 2 அல்லது 3 வீதம் சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்தம் ஊறும். நாவல் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர இதயத்திற்கு மிகுந்த பலத்தை கொடுப்பதுடன் உடலில் இரத்தமும் அதிகமாகும். தினசரி இரவு அரை டம்ளர் தண்ணீரில் உலர்ந்த அத்திப்பழத்தை போட்டு காலை வெறும் வயிற்றில் குடித்தால் இரத்தம் பெருகும். இரத்த சோகை அதாவது இருப்பு சத்து குறைவாக இருந்தால் பல நோய் பாதிப்புகள் ஏற்படும். பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இயல்பாகவே உடலிலிருந்து இரத்தத்தை இழக்கிறார்கள். அப்போது இருப்பு சத்து குறையும். அதனால் குழந்தை பருவத்தில் இருந்தே பெண்களே அதிக இருப்பு சத்து உள்ள உணவு சாப்பிட வேண்டும். ஆண்களுக்கு 13 முதல் 14 வரை யூனிட் இரத்தம் உடலில் இருக்க வேண்டும். பெண்களுக்கு 12 முதல் 13 வரை யூனிட் இரத்தம் இருக்க வேண்டும். பீட்ரூட் கிழங்கு சாப்பிட்டு வந்தால் புதிய இரத்தம் உற்பத்தியாகும். செம்பருத்தி பூவை நடுவில் இருக்கும் மகரந்தத்தை தவிர்த்து சுற்றியுள்ள இதழ்களை மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர இரத்தம் விருத்தியாகும். இஞ்சிச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகும். இலந்தை பழம் சாப்பிட்டால் இரத்தத்தை சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும். மேலும் பசியை தூண்டும் தன்மை கொண்டது. இருப்பு சத்திற்கு தனியாக மாத்திரை வேண்டாம், நாம் சாப்பிடும் உணவிலேயே எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் 2 நாள் கீரை ஏதாவது ஒரு கீரை கொடுக்கலாம். இதில் இரும்பு சத்து நிறைய உள்ளது. அதே பழங்களில் மாதுளை, அத்திப்பழம், காய்ந்த திராட்சை ஆகியவற்றை தினசரி சாப்பிட வேண்டும். அதிக அளவில் இரத்தம் இருக்கக்கூடிய மற்றொரு சாதாரண உணவு எள்ளு. இதை எள்ளு பொடியாக கூட செய்து சாப்பிடலாம். மாதவிடாய் சமயத்தில் உளுந்த சோறு, எள்ளு துவையல் சாப்பிட்டால் கருப்பைக்கும் நல்லது, இருப்பு சத்து குறையாமலும் இருக்கும்.